அல்லாஹு தாலா தன் திருமறையில் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய ஏற்றில் வருடத்துக்கு 12 மாதங்கள், அதில் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று திருமறை குர்ஆன் சூரா தௌபாவின் 36ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 4 மாதமாவது தொடர்ந்தேர்ச்சியாக வரக்கூடிய துல்கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜப் என்று சொன்னார்கள். இப்போ இந்த துல் ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களும் கொண்ட இந்த நாட்களில் அது விசேஷத்தன்மை எது, இந்த நாட்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள் என்ற செய்திகளை காலத்துக்கு தேவையான செய்தியாக அறிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்வானாக இருந்தால் அது மிக முக்கியமான அடிப்படை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர், அதிகாலை ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்று ஹாலிக்காக உள்ளவன் மஹ்லூக் மீது சத்தியம் பண்ணுகிறான். ஏன்னா அது அவனுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. நமக்கு எது சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேற எதன் மீது நம்மளால சத்தியம் செய்யக்கூடாது, அது ஷிர்க் ஆகும். குர்ஆன் மீது சத்தியமாக, காபா மீது சத்தியமாக, பள்ளி மீது சத்தியமாக, பொண்டாட்டி மீது சத்தியமாக, புள்ள மீது சத்தியமாக, நாம் செய்த தொழில் மீது சத்தியம் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் ஷிர்க். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வை தவிர நீங்க எதன் மீது சத்தியம் செய்யாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். ஒமை யஹ்லிபு, யார் அல்லாஹ் அல்லாதவற்றை மீது சத்தியம் செய்கிறாரோ ஃபக்கத் அஷ்ரக, அவர் இணை வைத்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு யூதன் வர்றான், வந்து சொல்றான், நீங்களாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க தானே, என்னமோ எங்களை பார்த்து முஷ்ரிக்கு காஃபிர்ன்றிய, அப்ப நீங்க மட்டும் என்ன நல்லா நாடு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒன்றும் புரியல. அப்ப கேட்கிறாங்க, நீங்க என்னதை சொல்ல வர்ற, நீங்க வல் காபா, காபா மீது சத்தியமாக பண்றாங்களே, காபா என்ன உங்களோட கடவுளான்னு கேட்கிறார். இல்லை, அது கிபிலா தானே. அப்புறம் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வரப்பில் காபா, காபாவினுடைய அல்லாஹ் இறைவன் அல்லாஹ் மீது சத்தியமான வரப்பில் காபான்னு பண்ணுங்க, ரப்ப சேர்த்துக் கொள்ளுங்க நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப குர்ஆன் மீது சத்தியம் பண்ணக்கூடாது, குர்ஆனை தந்த அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணலாம். ஏன் மீது சத்தியம் பண்ணக்கூடாது, என் உயிர் எவன் கைவசம் மீது இருக்குதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் மீது இருக்குதோ அவன் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ்வை தவிர வேற எதன் மீது சத்தியம் செய்துவிடக் கூடாது. இந்த அடிப்படையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அல்லாஹ் சத்தியம் பண்றானே, வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக, வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வல் கமரி, சந்திரன் மீது சத்தியமாக, வல் ஆரத், பூமி மீது பண்றானே, அவன் ஹாலிக், படைப்பவன். நாங்கள் எல்லாம் மஹ்லூக்குகள், நாங்களும் படைக்கப்பட்டவர்கள். அவ படைக்கப்பட்டவர்களுக்கான அதிகாரம் வேறு, படைத்தவனுக்குரிய அதிகாரம் வேறு. லா யுஸ்அல் அம்மா யஃஅல் வ ஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் கிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியாது, அல்லாஹ் தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்பான். அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா, நீ ஏன் என்ன படைச்சுன்னு கேட்க முடியுமா, நீ ஏன் என்ன பணக்காரனாக்கிட்ட கேட்க முடியுமா, நீ ஏன் என்ன பிச்சைக்கான வாழ வச்சுன்னு கேட்க முடியுமா, நீ ஏன் என் கண்ணை கூட கேட்க முடியுமா? அல்லாஹ் கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்பவர்கள் இருப்பார்கள், அவர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக தான் இருப்பார்கள். அப்ப அதனால அல்லாஹு தஆலா சத்தியம் செய்தால் அது முக்கியமான ஒரு விடயத்தை பேசுதுன்னு அர்த்தம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலயாலின் அஷர், 10 இரவின் மீது சத்தியமாக என்றான். இந்த 10 இரவு என்னன்னு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அது ஏகோபித்தமான கருத்து என்ன தெரியுமா, அது துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள் தான். துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாள். இன்றைக்கு 2வது பிறை, இன்றைக்கு 2வது பிறை இருக்கிறோம். அப்ப ஒரு நாளை கடந்துட்டோம், 2ஆம் நாள்ல நடந்துட்டு இருக்கிறோம், இன்னும் மீதம் உள்ளது கொஞ்ச நாட்கள் தான். இந்த 10 நாள் என்பது அல்லாஹு தஆலா 10 இரவுகள் சத்தியம் செய்கிறான். ஏன்னா 10 பகல்தான் சத்தியம் பண்ணணும், ஏன் 10 இரவு பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறை பிறப்பது கண்ணுக்கு தெரிவது பகலில் அல்ல, இரவில் தான். எனவே இரவை தான் முற்படுத்த வேண்டும். நாளின் ஸ்டார்டிங், மாதத்தினுடைய துவக்கம் என்பது பகல் அல்ல, இரவு தான். அப்ப அதனால அல்லாஹு தஆலா வலயாலின் அஷர், அந்த இரவு மீது 10 இரவு மீது சத்தியமாக என்றான். அப்ப 10 இரவு என்ன, ரமலானுடைய கடைசி 10 அல்லது துல் ஹஜ்ஜுடைய கடைசி 10, அந்த ஆரம்ப 10 துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10கள். இந்த 10களை பொறுத்த வரைக்கும்
இது குறிப்பாக ஒரு நபியினுடைய வாழ்க்கையை, அவருடைய தியாகத்தை இபாதத்தாக உலகத்துக்கு அழியாத ஒரு சொத்தாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் செய்த துஆக்கள் ஒன்றுதான், யா அல்லாஹ் என் பேர் உலகம் அழியும் வரைக்கும் மங்காமை இருக்க வேண்டும், என் பேரு ஒவ்வொரு நாளும் ஒலிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தான் ஸலவாத்தும் இருக்குது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம்னு சொல்றோம் இல்லைங்க, இதுவும் இப்ராஹிம் நபி கேட்ட துவா தான். என் பேரு உலகம் அழியும் வரைக்கும் இருக்கணும்னாங்க. அல்லாஹ் அதை அப்படியே வச்சுட்டான். தனது வாழ்க்கை உலகத்துக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிற அதையும் வச்சுட்டான். இஸ்லாத்தில் மிகப்பெரிய கடமைகள் ஒன்றான ஹஜ்ஜு இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தின் தியாகம். அது அவருடைய தியாகத்தை எல்லாம் உலகத்துக்கு வருடா வருடம் ஞாபகப்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு போவதற்காக வேண்டி நம்ம எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் போயிட்டு வந்துடணும் என்ற ஒரு ஆசை வேண்டி வருதா இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை சொகுசல் வச்சாலும் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அந்த அம்மையாருடைய தியாகத்தை அல்லாஹ் உள்ளத்தில் லேசாக குத்தி விடுகிறார். அந்த உணர்வை எல்லாம் ஏற்படுத்தி விடுகிறார். அப்ப அந்த வரலாறுகள், அந்த தடயங்கள் யாராலும் எந்த சூழ்நிலையிலும் அழிந்து போகாது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த 10 நாட்கள் எல்லாம் செய்றான், கண்ணியப்படுத்துகிறான். அந்த 10 நாளில் அதாவது பிறை 8ல தான் ஸ்டார்ட் ஆகும். யௌமு தர்வியா, யௌமு அரஃபா, யௌமு நஹர், அய்யாமு தஷ்ரீக், அவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட நாள் கூட அதுக்குள் வருகிறது. ஆனா அதுலயும் பாருங்க, யௌமு தர்வியா, யௌமு அரஃபா, யௌமு நஹர், இந்த 3 நாள் தான் அந்த 10க்குள்ள வரும். மற்ற 3ம் அது தாண்டி நிற்கும், அது வேற சப்ஜெக்ட். என்றாலும் பாருங்க, இந்த 10 நாள் என்பது சிறப்புக்குரியது, சிறப்பு வாய்ந்தது என்ற செய்தியை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் மிதமின்றி சொல்கின்ற பொழுது எல்லாத்திலையும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஏக மனதாக பெரும் ஒரு சத்தமாக சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் என்றால் இந்த 10 நாட்கள் தான் சொல்றாங்க. இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய இபாதாக்கள் உலகத்தில் எல்லா நாட்களை விடவும், அது நீங்க லைலத்துல் கத்ராக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது வேற வேற நிகழ்வாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், எல்லா விதமான நாட்களினுடைய சிறப்புகள் இருக்குமே, அந்த எல்லா சிறப்புகளிலே விடவும் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொன்னவனையும் தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள் கிடையாது. தனக்கு ஒன்று கிளியர் இல்லையா மாறி கேள்வி கேட்பாங்க. தனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் கிளியர் இல்லையா அதை மாறி கேள்வி கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், உலகத்திலேயே மிகவும் வெரி இம்பார்ட்டன்டான ஒன்றுதான் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்வது. அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம், உடம்பை விட்டு உயிர் பிரிந்த உடன் மறுகணம் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நதீஜா சர்டிபிகேட் என்ன தெரியுமா? சுவர்க்க நிலை என்பதுதான். நம்ம சூரா யாசின்ல படிப்போமே, வதரிப லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியத்தி இஸ் ஜாஅல் முர்ஸலூன், அங்க நபிமார்கள் வந்தாங்க, சத்தியத்தை சொன்னாங்க, 2 பேர் வந்தாங்க, மறுத்தாங்க, 3 பேர் வந்தாங்க. அப்ப 3 பேரும் உபயோகிக்கப்படுகின்ற பொழுது ஒரு மனிதர் ஓடி வந்து, கடை தெருவில் ஒரு மனிதர் ஓடி வந்து, ஏப்பா அல்லாஹ்வே தானே ஈமான் கொள்ள சொல்கிறார்கள், அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க ஏதாவது சம்திங் எதிர்பார்த்தார்களா? ஒன்றையும் எதிர்பார்க்கல தானே. அப்ப அவங்க சொல்லி நம்ப வேண்டியதானே. ஆனா நான் நம்புறேன் அப்படின்றாரு. நீங்க நம்பாடி நம்பாம போங்கப்பா, நான் நம்புறேன். இந்த வான பூமியை படைச்சவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனைத்தான் வணங்கணும், அவனுக்கு நான் கட்டுப்படுறேன் என்று அவர் தன்னைத்தானே ஒரு ஏகத்துவத்தை முன்மொழிகிறார். அந்த ஏகத்துவத்தை முன்மொழிந்த உடனேயே வந்த 3 நபியை விட்டுவிட்டு யாரு ஏற்றுக்கொண்டானோ ஏற்றுக்கொண்டவனை அந்த இடத்தில் அடித்து கொலை செய்கிறார்கள். அந்த இடத்திலேயே அடித்து கொலை செய்கிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனுடைய உயிரை மலக்கு மௌத் எடுத்ததும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கீல துகுலுல் ஜன்னah, நீ இப்ப சுவர்க்கம் நுழைஞ்சிக்கன்றான். அந்த வாசகத்தை கேட்ட அந்த மனிதர் தனக்கு சுவர்க்கம் கிடைச்சாச்சு என்ற சந்தோஷத்தை விடவும், என்னூடாக சில பேர் பாவிகளாக இருக்கிறார்களே, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் காவிலாக இருக்கிறார்களே, கால யாலைத கௌமி யஅலமூன், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தந்ததை இந்த சமூகம் அறிந்து கொள்ளக்கூடாதா என்று ஒரு மூமின் எந்த இடத்தில் மார்க்கத்தின் அடிப்படையில் சோதிக்கப்பட்டாலும் சோதிச்சவன் மீது கோபப்படாமல் அவன் மீது அல்லாஹ்விடத்தில் இறங்கி துஆ செய்வதை இந்த செய்தி சொல்லுதா இல்லைங்களா? நம்மளாம் என்ன பண்றோம்? வாடா பொலிசுக்கு போவோம், ஆமிக்கு போவோம் கூப்பிடுறோம்.
ஏகத்துவத்தில் உனக்கு பிரச்சனை வந்தால் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். உன் உயிர் பறிக்கப்பட்டால் அவனுக்காக நீ துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வுக்காக நீ உடம்பிலிருந்து உயிர் எடுக்கப்பட்ட உடனே மறுகணம் கொடுக்கப்படக்கூடிய சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்தை விடவும் இந்த 10 நாள் சிறந்ததான்னு கேட்கிறாங்க. அந்த சுவர்க்கத்துக்கான இபாதாவை விடவும் இந்த 10 நாள் சிறந்ததான்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கலாம், ஏன் அல்லாஹ் இதுல 1000 மாதங்களில் சிறந்த லைலத்துல் கத்ரை விட இது சிறந்ததான்னு கேட்கணுமா இல்லைங்களா? சஹாபாக்கள் நம்மளை விட மார்க்கத்தை நுணுக்கமானவங்க. நம்ம எல்லாம் இன்றைக்கு நுனிப்புள் மேஞ்சிட்டு மார்க்கத்தை விளையாடி கொண்டிருக்கிறோம். நம்மளை விட ஹை லெவலானவர்கள் மார்க்கத்து சஹாபாக்கள். அவர்களுடைய மார்க்க நுணுக்கம் இருக்குது. அது நம்மள 2000 பேரை சேர்த்தாலும் அந்த ஒரு சஹாபியுடைய இடத்துக்கு வர முடியாது. அது இபாதாவிலும் வர முடியாது, கல்வி ஞானத்திலும் வர முடியாது. இது ஏகத்துவ கொள்கையினுடைய அடிப்படை சுவர். இதெல்லாம் அப்ப அந்த இடத்துல பாருங்க, கேட்கிறார்கள், ஒலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வதை விடவும் இந்த 10 நாள் சிறந்ததா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு பதில் சொல்லல. ஆமான்னு பதில் சொல்லல. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது பாருங்க. அதுக்குன்னு தனி ரேங்க் அல்லாஹ் வச்சிட்டானா அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் சொல்லணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதர் யுத்தத்துக்கு போகிறார், சொத்துக்களையும் உடைமைகளையும் உயிரையும் எடுத்துட்டு போகிறார். அந்த இடத்தில் காபிரால் வெட்டப்பட்டு மண்ணை முகம் கவ்விக்கொண்டாலே தவிர இந்த நாட்டில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஜிஹாதில் ஷஹீதானால் அதுதான் சிறந்தது. நீ ரிட்டன் வந்தான்னு வச்சுக்க, இந்த 10 நாள் அதை விட சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப 10 நாள் எதை விட சிறந்ததா? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த ஜிஹாதை விடவும், அந்த உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த ஏரியாவை விடவும் இந்த 10 நாள் சிறந்தது. பாருங்க, இந்த 10 நாள் சிறந்ததை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, சஹாபாக்கள் எப்படி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கு ஜாயின் பண்றாங்க? அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான 10 நாட்கள். இதுல எந்த இபாதா செஞ்சாலும் அளவு தெரியாது. இப்ப நோம்பை பொறுத்த அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜிஸு பிஹி, நோன்பு எனக்குரியது, அதுக்கு நான் கூலி கொடுப்பேன். நோன்பு எனக்குரியது, அதுக்கு நான் கூலி கொடுப்பேன். அது இஹ்லாஸோடு தக்வாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அது அஸ்ஸௌமு லீ வ அனா அஜிஸு பிஹி. ஆனால் இது வந்துகிட்டு எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எனக்கு விருப்பமான நாள் பாண்டா கதை முடிஞ்சுது. விருப்பமான நாள் என்றால் என் ரப்புக்கு விருப்பமான நாளில் நான் எப்படி இருக்கணும் என்று நான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல ஒவ்வொன்றாக வரிக்கு வரி புடம் போடணும். என் ரப்புக்கு எது விருப்பம்? என் ரப்புக்கு எது விருப்பம்? 5 நேரம் டைமுக்கு தொழுவது என் ரப்புக்கு விருப்பம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதா எது? அல்லாஹ் சொல்றாரு, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. ஐயுல் அமல் அஃதல் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் மிகச் சிறந்த அமல் எது? அஸ்ஸலாத்து அவ்வலி வக்திஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தை நிலைநாட்டுதல். அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த 10 நாள் அவ்வளவு ஜமாத்தில் முதல் சஃபில் முதன்மையாக நான் இருப்பேன். முடிவெடுக்கணும், எடுக்கக்கூடாதா? எடுக்கணும். ஏன்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாளாச்சே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதாவாச்சே. இந்த நாளை நான் கடத்தி விட்டால், இந்த நாளை நான் தொலைத்து விட்டால் மீண்டும் வருவது என்பது என்னால் நம்பிக்கையை சொல்ல முடியாத நாட்களாக பின்னாடி வரும். ஏனென்றால் பி ஐ அருளின் தமூத், எந்த இடத்தில் நான் மூத்தா போகிறேன் எனக்கு தெரியாது. அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் இந்த 10 நாள் விட மாட்டேன். அதுல என்னுடைய எல்லா விதமான நம்ம எவ்வளவுதான் சந்திச்சாலும், எவ்வளவுதான் செலவழிச்சாலும், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், இந்த 10 நாள் செய்யற ஒரு காரியத்தால் நம்ம வாழ்க்கை முழுவதும் செலவழித்ததை அடைந்து கொள்ள முடியாமல் போய்விடும். புரியுதுங்களா? அப்ப இந்த 10 நாள்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான 10 நாள், அது ரொம்ப ரொம்ப விருப்பம். அந்த ரொம்ப ரொம்ப விருப்பமான காலத்தில் செய்யக்கூடிய அனைத்துக்கும் இபாதா மட்டிடப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு விருப்பம். அல்லாஹ்வுக்கு விருப்பம்னா எப்படி விருப்பம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருப்பத்தினுடைய அந்த அஜெண்டாவை பார்க்கணுமா இல்லைங்களா? அல்லாஹ் ஒருத்தரை விரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் இறங்கி வருவான். அல்லாஹ் இறங்கி வரும்போது மணியோசை சத்தம் கேட்கும். ஜிப்ரீல் சுஜூதில் விழுந்துடுவார், மலக்களும் சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் ஜிப்ரீலை தான் கூப்பிடுவான். ஜிப்ரீலே, இன்னவனை நான் நேசிக்கிறேன், நீ நேசி அப்படின்னுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்களை பார்த்து சொல்வார்கள், அல்லாஹ் இன்ன மனிதனை நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் நேசிச்சானா ஜிப்ரீல் நேசிப்பாரா? மலக்கள் நேசிப்பார்களா? பூமியில் அவ்வளவு பேரையும் அல்லாஹ் நேசிக்குமாறு அந்த மனுஷனுக்கு செய்து கால் இருக்குவோம். சுப்ஹானல்லாஹ்.
அப்ப யோசித்து பாருங்கள், இந்த 10 நாள் என் ரப்புக்கு சொந்தமான நாள், என் ரப்புடைய திருப்திக்குரிய நாள், என் ரப்புடைய சந்தோஷத்துக்குரிய நாள் என்றால், இதில் நான் அசம்பந்தமாக, நான் பொடுபோக்காக இருந்தால் என்னை விடவும் ஒரு துரதிருஷ்டவாளி யாராக இருக்க முடியும்? என்னை விடவும் ஒரு பிடிவாதக்காரன் யாராக இருக்க முடியும்? என்னை விடவும் மனோவிச்சையை கடவுளாக்கி நாசமா போனவன் என்னை விட யாராக இருக்க முடியும்? யோசிக்க வேண்டும். அதனால் இந்த 10 நாள் என் இறை திருப்திக்குரிய நாள். அந்த நாட்களில் அவ்வளவு வக்திகா 5 நேரமும் இகாமத் சொல்லக்கூடிய இடத்தில் நான் நிற்க வேண்டும் என்ற முடிவு எடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு என்ன செய்யறது? அந்த கேள்வி கேட்கக்கூடாது. எது சந்தர்ப்பமோ அதை பயன்படுத்தணும். இந்த கேள்வி கேட்டு போகக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய 3ல் ஒன்றுதான் வகஸ்ரத்து சுஆல், தேவையில்லாத கேள்விகளை கேட்டு சாகடிக்கிறது, தேவையில்லாத கேள்வியை கேட்டு மக்களை குழப்புறது. அப்படி வந்தா என்ன, இப்படி வந்தா என்ன, இப்படி பண்ணா என்ன வந்துட போது, ஏன் இப்படி வந்து கொண்டாந்து வைக்க முடியும், கூடாம வைக்கணுமா? அல்ல அப்படி சொன்னாலும் கேள்வி கேட்கிறது. வகஸ்ரத்து சுஆல், தேவையற்ற கேள்விகளை தவிர்த்து கொள்ளுங்கள், ஈமான் பாதுகாக்கப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய இபாதாக்கள் எல்லா நாட்களை விடவும், எல்லா நாள் என்றால் ரமலானின் கடைசி 10 இருக்கிறே அந்த 10ஐ விடவும் இதுதான் சிறந்தது என்றார்கள். அறிஞர்கள் இதை பற்றி பேசும்போது அந்த 10 இருக்குதுல, இதை விடவும் அந்த 10 தான் சிறந்தது. ரமலான் கடைசி 10 இருக்குது, விழிச்சிருக்கிறோமே, லைலத்துல் கத்ர் லேசா நிக்கிறோமே, அந்த லைலத்துல் கத்ரை விட இதாப்பா சிறந்தது. பாருங்க, அது ஒரு இரவு, அது ஒற்றைப்படை, அது லோக்கலா இன்டர்நேஷனல் மண்டே குழப்புற பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை கிடையாது. 10 நாள் கண்டினியூவா 10 நாள். ஒரு நாளாச்சு அல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு நாளாச்சு என் இறைவன் என் மீது திருப்தி காண மாட்டான். என் இறைவன் விஷயத்தில் நான் இறங்கினா என் இறைவன் என் விஷயத்தில் இறங்குவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூல் என்ன சொன்னார்கள்? நீ நடந்தா நீ நடந்து வந்தா நான் ஓடி வருவேன். அல்லாஹ் அப்படி நமக்கு என்ன செய்யறான்? அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான். நீ ஒரு 8 வச்சா நான் அதை 2 8 வைப்பேன்றான். எதுக்கு? என் அடியா என்னை நாடும் போது அவனை நான் ஒரு காலமும் கைவிட மாட்டேன். ரசூல் என்ன சொன்னார்கள்? உன் இறைவனை பற்றி நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படி உன்னிடத்தில் அவன் நடந்து கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களையும் எங்களுக்கு இபாதாவுக்குரியதாகவும் எங்களுடைய விவகாரத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடியதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த 10 நாள் என்பது எல்லா விடத்திலும் மிக விசேஷமான விடை. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு வந்து சஹாபாக்களை பார்த்து சில கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, தத்ரூன ஐயோமின் ஹாதா, இன்றைய நாள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒன்றை வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா உடனடியாக பதிலெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப ரசூல் சொல்றாங்க, இது யௌமுல் ஹராம், அதாவது இது என்ன கண்ணியமான ஒரு நாள் தானேன்றாங்க. ஆமான்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊரை பற்றி தெரியுமா? தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். இது வந்துட்டு கண்ணியப்படுத்தப்பட்ட ஊர் தானே? ஆமா. இந்த மாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. துல் ஹஜ்ஜுன்னு தெரியும், இந்த மாசம் என்னன்னு தெரியுமான்னு கேட்க ரசூல் அடிக்கடி மாத்திட்டுருவாங்க. இப்ப முஹர்ரம் மாதம் இருக்குல்ல, இதான பெஸ்ட் மாசம். முஹர்ரம் மாசம் ரசூல்லா வருவதற்கு முதல் அது முஹர்ரமா இருக்கல, அது சஃபரா தான் இருந்துச்சு. ரசூல்லா வந்துதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முதல் மாதம் இது இருக்குத, இது முஹர்ரம் ரசூல்லா மாத்தினாங்க. அப்ப அத மாதிரி இதை மாத்த போறாங்கன்னு நினைச்சிட்டு நாம கூட தெரியாதுட்டாங்க. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, இது வந்துட்டு என்ன கண்ணியமான மாசம் தானே, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அந்த மாசம் தானே? ஆமா அல்லாஹ் இதுதே, கண்ணியமான இடம், கண்ணியமான ஊர், கண்ணியமான மாசம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. فإن الله حرم عليكم دماءكم وأموالكم وأعراضكم كحرمة يومكم هذا وفي شهركم هذا وفي بلدكم هذا. எப்படி இந்த நாள் கண்ணியமோ, எப்படி இந்த ஊர் கண்ணியமோ, எப்படி இந்த மாசம் கண்ணியமோ, அதே இதெல்லாம் உங்களுக்கு கண்ணியமா இருக்கல, இந்த நாள் கண்ணியமா இருக்கல, இந்த ஊர் கண்ணியமா இருக்கல, இந்த மாசம் கண்ணியமா இருக்கல. இதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனுடைய இரத்தம்,
ஒரு மனிதனுடைய சொத்து, ஒரு மனிதனுடைய மானம், அவனுடைய இமேஜ் எல்லாம் அல்லாட்ட கஅபாவை மாதிரி கண்ணியமா இருக்குது. கேப்ல இருந்துக்கலுங்கன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அடுத்தவனுக்கு ஏசாதன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அடுத்தவனுக்கு திட்டாதன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சண்டை பிடிக்காதன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சண்டையை மூட்டி விடாதன்னு அர்த்தம். நம்ம இதெல்லாம் செய்யாம ஒரு நாளை கடத்திருக்கிறோமா? ஒரு நாளை கடத்திருக்கிறோமாங்க? நம்ம சண்டை பிடிக்காம, ஏசாம, பேசாம, மௌனமாக மௌன விரதம் இருந்திருக்கிறோமா? செத்தாலும் சாகுவனே தவிர மௌன விரதம் இருக்கமான தரவுடையாக தான் நம்ம எல்லாம். 4 பேரை சண்டை பிடிச்சி 4 பேரை தப்பா பேசி அவனை அப்படி காட்டி இப்படி காட்டி, சரி வாயாலாம் பேசாடி அப்படி காட்டி விடுறது. என்னையா அப்படி காட்டுறது நடக்குதா இல்லைங்களா? கஞ்சாடையை காட்டுறோமா இல்லையா? ஏங்க நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சாடையை கூட அல்லாஹ் எடுத்து விசாரிக்க முடியாண்டு? அல்லாஹ் சொல்கிறான், உன் உள்ளத்துக்குள் நினைப்பதையும் நான் எடுத்து விசாரிக்கிறேன். அல்லாஹ் தஆலா லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். நாளை மறுமையில் உன் உள்ளத்தில் எவனை பத்தி தப்பெண்ணம் கொண்டியோ அதை படுத்தி விசாரிப்பேன் அல்லாஹ் தஆலா. அப்ப கஞ்சாடை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கஅபா உன்னிடத்தில் உயர்தரமாக இருக்குதோ, எப்படி கஅபாவுடைய அந்த இடம் உனக்கு உயர்தரமாக இருக்குதோ, எப்படி கஅபாவுக்குரிய இந்த மாதம் உயர்தரமாக இருக்குதோ, அதே மாதிரி அடுத்தவனுடைய உரிமை கஅபாவை மதிக்கிற ஒருத்தன் மதிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீ சண்டை பிடிக்கிறியா, நீ தப்பு பேசுறியா, நீ பொறாமப்படுறியா, அடுத்தவன் மீது வஞ்சகம் செலுத்துறியா, அடுத்தவன் தப்பாக விமர்சிக்கிறியா, நீ கஅபாவை மதிக்காதவன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம யாராச்சும் சொல்ல முடியுமா, சிச்சி கஅபா எங்களோட முதல் உரிமை, எங்களுடைய கஅபா என்பது அப்படி இப்படி பேசுமா? கஅபாவை மதிக்கிற ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு பட்ட பேர் சொல்ல மாட்டான். கஅபாவை மதிக்கிற ஒரு மனிதன் வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டான். கஅபாவை மதிக்கிற ஒருத்தன் தன்னை நாடி வந்தவனுக்கு வஞ்சகம் இழைக்க மாட்டான். தன்னை நாடி வந்தவனுக்கு வஞ்சகம் இழைக்க மாட்டான். ஏன்? இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட கஅபாவை நான் மதிக்கிறேன் என்றால் அதே இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டதான் அடுத்தவனுடைய சுய கௌரவம். அப்ப எனவேதான் சண்டை பிடிக்க கூடாது, கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அதுல குறிப்பாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த துல்ஹஜ் மாதம் வியாபாரிகள் செய்யக்கூடிய அநியாயம், வியாபாரிகள் செய்யக்கூடிய இருட்டடிப்பு, வியாபாரிகள் செய்யக்கூடிய மோசடி, இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த துல்ஹஜ் மாதத்துல நம்ம எல்லா இபாதாக்களும் செய்யலாம். ஆனா பணம் என்று வருகின்ற பொழுது குணம் மாறுற வேலை நடக்கும். பணம் வருகின்ற பொழுது நான் யார் என்கின்ற என் ஸ்டேட்டஸை நான் மறந்து நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். அது நலவிலும் சரி கெடுதியிலும் சரி. அதனால இந்த துல்ஹஜ் மாதத்துல பிரத்யேகமான ஒரு இபாதத், வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத் இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். நீங்க என்ன பண்ணணும்? தொழணும், அப்புறம் குர்பான் கொடுக்கணும். இப்ப எல்லாரும் என்ன செய்வோம்? அரபாவுல நோம்பு, அரபா நாளண்டு, அதாவது பிறை 9 நோம்பு பிடிச்சிருவோம். இப்ப பிறை 9 நோம்பு பிடிக்கிறதா அல்லது 9 நாளும் சேர்த்து நோம்பு பிடிக்கிறான்னு கேட்டால், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற ஹதீஸ், ஒரு ஹதீஸ் என்ன வருது, அஹ்மதுல வருது, இப்னு மாஜால வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 9 நாளும் நோம்பு பிடிப்பாங்க. அதே மாதிரி மற்ற மற்ற காரியங்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த 9 நாள் நோன்பு பிடிப்பாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸ். இந்த 9 நாள் நோன்பு பிடிக்கிறதுக்கு இல்ல, ஹதீஸின் அடிப்படையில் நான் சொல்றேன், ஹதீஸ் பலவீனம். அது 3 விதமான பலவீனத்தை சுமந்திருக்கிறது. சரிங்களா? ஒன்னும் ஆயிஷா நாயுடைய சஹீஹான ஹதீஸுக்கு நேரடியாக முரண்படுகிறது, இது ஒண்ணு. அது முன்கர் என்று நம்ம தள்ளுவோம். ஏன்னா ஆயிஷா நாய் சொல்கிறார்கள், மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 நாட்களில் தொடர்ந்தேர்ச்சியாக நோன்பு பிடித்தது நான் கண்டதே கிடையாது அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்றாங்க. அப்ப அதுக்கு இது முரணாகி, இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க வரக்கூடிய உம்மு ஹனி என்கின்ற ஒரு அறிவிப்பாளர், அந்த அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவ மஜ்ஹூலானவங்க, யாருன்னு தெரியாது. மொட்டை கடிதத்துக்கு எப்படி தண்டனை கொடுக்கிறது? மொட்டை கடிதத்துக்கு தண்டனை கொடுக்க முடியாது இல்ல, அந்த மாதிரி இந்த அறிவிப்பாளர் யாருன்னு தெரியல, அதனால அந்த ஹதீஸ் பலவீனம். இன்னும் சில அறிஞர்கள் இன்னும் சில பலவீனத்தை வைக்கிறார்கள்.
எனவே அந்த ஹதீஸ் 9 நாள் நோன்பு பிடித்த ஹதீஸ் இப்னு மாஜால வருகிறது, அஹ்மதுல வருகிறது, இன்னும் சில கிரந்தங்கள் வருகிறது. அந்த செய்தி பலவீனமானது. ஏன்னா ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பிடிச்சதை காணலன்னுட்டாங்கன்னா அப்ப நமக்கு அதை விட வேண்டியதுதான். இது ஒண்ணு. ரெண்டாவது, அது தவிர இப்ப திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிக்காது வளமையா இருக்குது. திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்க வளமையா இருக்குது. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நான் இந்த 9 நாள் நோன்பு பிடிக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நோன்பு பிடிப்பது அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் 70 வருஷம் நரகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுகிறான் என்றால் நான் இதை நோன்பு பிடிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கிறேன், இந்த ஹதீஸை மையப்படுத்த இயலாது. ஏன் ஏதாவது பழகினோம், அவனாக நோன்பு பிடிக்கிறான் நம்ம குற்றம் பிடிக்க முடியாது. ஆனால் இந்த 9 நாள் ஹதீஸ் இருக்கல, அதை வச்சு நான் பிடிக்கிறேன்னா பிடிக்க முடியாது. ஏன், ஹதீஸ் நேரடி முரண்படு ஒன்று. ரெண்டாவது, ஒரு இபாதா விவகாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களால் மிஞ்ச முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை எங்களால் மிஞ்ச முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கால் வீங்க வீங்க தொழுவாங்க. ஆயிஷா நாயகி கேட்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதான்னு கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோவு பிடிக்கிறவங்க ஏன் நீங்க பிடிச்சதாக செய்தி வரலன்னா அங்க வந்து மெய் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அங்க அந்த 10 நாள்லையும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? திக்ருல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்வது 10 நாள் முக்கியத்துவம். அப்ப திக்ர் அதிகமா சொல்லுகின்ற பொழுது என்ன செய்யும், தொண்டை வருடும், தண்ணி தேவைப்படும். அப்ப தண்ணி குடிச்சாதான் ஆக்டிவா இருக்கிறோம் இல்லைங்க. சுப்ஹானா சுப்ஹானா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இந்த திக்ருகளை எல்லாம் இந்த 10 நாட்களும் சரளமாக சொல்ல வேண்டும், எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டும். நீங்க டிரைவிங் பண்றீங்களா, டிரைவிங் பண்ண கூட பரவாயில்லை, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு போங்க. நீங்க இறைச்சி வெட்டுறீங்களா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு போங்க. நீங்க வேற ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய நாவு அசைந்து கொண்டே இருக்கட்டும். நாவு அசைவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நாவு அசைவதற்கு ரிலாக்ஸ் ஆகிருந்தா நாவு அசைக்கணுமா? இந்த கிடையாது. அவ இந்த 10 நாட்களும் மேக்சிமமான இபாதா என்ன தெரியுமா? வல திக்ருல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர்கள் செய்வது மட்டும்தான். இந்த 10 நாட்களுமே அதிகமாக திக்ர் செய்வதுதான். குர்ஆன் ஓதுங்க, அதிகமான திக்ர், அதிகமாக தானம் தர்மம் செய்யுங்க. ஏனென்றால் உலகத்திலேயே அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? அடுத்தவன் கஷ்டத்தை போக்குறது, அடுத்தவன் கண்ணீரை துடைக்கிறது, அடுத்தவன் கவலையை போக்குறது, அடுத்தவனுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா சுமந்து அதை சீர் செய்வது. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அல்லாஹ் அதுல ரிவெஞ்ச் எடுப்பான். ஒரு அடியான கஷ்டத்தை போக்கிறீங்க, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ போ சொர்க்கத்துக்கு. அப்ப இந்த காலத்துல குர்ஆனை ஓதுவது, அதிகமாக திக்ர்கள் செய்வது, அதிகமாக தர்மம் செய்வது, எதையெல்லாம் நம்ம உடம்புக்கு அசதியற்ற முறையில் இபாதாக்களை சொல்லி தந்துச்சோ அதெல்லாம் செய்வதுதான் இந்த 9 நாளுடைய கான்செப்ட். அதுல 9வது நாள் இருக்குது. இந்த 9வது நாளை பொறுத்த வரைக்கும் அது வந்து நோன்புக்குரிய ஒரு நாள். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜி அவங்களோட 10வது வருஷம் ஒன்றுதான் செஞ்சாங்க. அதுக்கு நம்ம சொல்ல ஹஜ்ஜத்துல் வதா அப்படின்னு, பிரியாவிலே ஹஜ்ஜின்னும். பிரியாவிலே ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ் அரஃபால இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக் கொள்றாங்க, ரசூல் இன்றைக்கு நோன்பா இருப்பார்களோ, ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நோன்பா இருப்பார்களோன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நோன்பு பிடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல செய்யாதவனுக்கு கேள்வி வராது. இல்ல செய்யாமலே இருந்த ஒன்றுக்கு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நபி அவர்கள் மக்கா மதீனாவுல இருக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பா இல்லையா? அப்ப மைமுனா நாயகி ஒரு கோப்பையை கொடுத்து கொண்டு கொடுங்க பாலன்னாங்க. ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. குடிச்சு சொல்றாங்க, ஹஜ்ஜுக்குள்ள உள்ளவங்க நோன்பு பிடிக்க கூடாது. 2 செய்தி வருகிறது. ஒன்னு நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னே வருகிறது. அந்த விடயத்துல அது நோன்பு ஹராம் என்பது அல்ல. அந்த இடத்தில் உள்ளவர்கள் கடும் வெயிலில் அல்லாஹ்வை தியானிக்க வேண்டும். எனவே தொண்டை வருடு அவர்கள் சுமையை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அரபாவை வச்சு அரபாவுக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அடுத்து யாரும் பிடிக்கல. ஏன்னா அவங்க நினைச்சிருக்காங்க அவங்க சுமை இல்லை பிடிச்சாங்க. நமக்கு சுமையா இருக்குது. நம்ம இந்த நாட்டில் இருந்தே இவ்வளவு சுமைனா அங்க போனோம்னா நாக்கு வெளியே தள்ளும். அப்ப அதனால என்ன இல்லை, ரசூலுல்லாஹ் இலவுபடுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சமூகத்துக்கு இலவுபடுத்துவதில் அவரை அடிக்க ஆள் கிடையாது. அப்ப எனவேதான் சொன்னார்கள், வெளியில உள்ளவங்க நோன்பு பிடிச்சிக்கங்க,
உள்ளுக்குள்ளவங்க நோம்பு பிடிக்காதீங்க என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லி விடுகிறாங்க. சரி, அந்த நோம்பு பிடிச்சா என்ன சந்தர்ப்பம், என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹ்தஸிபு, நான் எண்ணுகிறேன், நான் நினைக்கிறேன், அரஃபாவுடைய இந்த நோன்பை பிடித்தால் நீங்கள் தாண்டி வந்த ஒரு வருஷத்தின் பாவமும் நீங்கள் தாண்ட இருக்கும் மறு வருஷத்தின் பாவமும் 2 வருஷம் சுமார் 24 மாதங்களுடைய பாவத்தை, சிறு பாவத்தை அல்லாஹ் டோட்டலாக அழிச்சு விடுகிறான் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 9 அரஃபாவுடைய நோன்பை நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும். அரஃபா என்ற நிகழ்வுக்கான நோன்பு அல்ல, பிறை 9 அரஃபா என்ற ஒரு நோன்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிக்க சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்வை மையப்படுத்தி ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கவில்லை. நிகழ்வை ரசூலுல்லாஹ் மையப்படுத்தி, இடத்தை மையப்படுத்தி ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்திருந்தால் சஹாபாக்களுக்கு மத்தியில் சந்தேகமும் வந்திருக்காது. அன்றைய நாள் ரசூலுல்லாஹ் பால் குடிக்க கொடுத்திருக்கவும் மாட்டார்கள். அப்ப ஆல்ரெடி நிகழ்வை வைக்காமல் பிறையை வைத்த ரசூலுல்லாஹ் பிடிச்சு வந்ததனாலதான் அன்றைய நாள் பிறை 9ஆக இருக்குது. ரசூலுல்லாஹ் வெயில்ல நிக்கிறாங்க, நிக்கும் போது கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அதாவது 9ஆம் அதாவது அரஃபாவுடைய நோன்பு பிடிச்சுக்கங்க. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், அரஃபாவுடைய நோன்புன்னு பிடிக்கிறதா பிறை 9ன்னு பிடிக்கிறதா? பொதுவாக 2 விஷயம் இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, பிறையோடு சம்பந்தப்பட்டிருக்கும், இடமும் நிகழ்வும் சம்பந்தப்படாது. இப்ப ஆஷூரா நோன்பு இருக்குது, அது பிறையோடு சம்பந்தப்படுது, இடத்தையும் சம்பந்தப்படுத்தாது, நிகழ்வையும் சம்பந்தப்படுத்தாது. அது ஞாபகப்படுத்தும் வித சம்பந்தப்பட்டு கனெக்ட் ஆகாது. ஆனா அரபாவை பொறுத்த வரைக்கும் அது இடத்தை மையப்படுத்திருக்கு. ஏன்னா அன்றைக்கு ஒவ்வொரு வருஷம் ஹாஜிகள் கூடுவாங்க, அந்த கூட்டத்துக்கு இடத்துக்கு பேரு தான் என்ன, அரபா. ஆனா நோன்பு என்பது பிறை 9ஓடு சம்பந்தப்பட்டது. சில நேரம் இடம் நிகழ்வு நடக்காமல் போகலாம், அல்லது நடந்து உலகத்துடைய நெட்வொர்க் கட் பண்ணப்பட்டால் மெசேஜ் இல்லாமல் போயிடலாம். அப்ப எனவே பிறை என்ற 9ஐத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்புக்கான நாளாக என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஆனா இடத்துல நின்று சொல்லும்போது சௌமி யௌமி அரபா, இந்த அரபாவுடைய நாள் என்றார்கள். ஏன்னா நிக்கிற இடமும் அந்த இபாதாவினுடைய அந்த பிரதானமான ஒரு அம்சமும் அல் ஹஜ்ஜு அரபா என்றார்கள். எனவே அந்த இடத்துக்கு மையப்படுத்தப்பட்ட சொல்லே தவிர ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அன்றைய நாளோடு சம்பந்தப்பட்டதாக நம்ம என்ன செய்ய முடியாது, அதை கருத்தில் கொள்ள முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 2 விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூலி கொடுக்க அல்லாஹ் போதுமானவன். சமூகத்தை பிரிப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது, பிரிந்து நடப்பதற்கு மார்க்க அனுமதியும் கொடுக்கல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இப்படி அந்த 9வது நாள் வருகிறது. அடுத்து 10வது நாள் இருக்குல்ல, அது யௌமு நஹர் என்று சொல்லுவோம். 10வது நாள் யௌமு நஹர் என்று சொல்லுவோம். இந்த யௌமு நஹர்ல என்னென்ன விஷயங்களை கையாளணும் என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த 10 நாளும் இபாதா என்பது நம்மளை மாய்த்து கொள்ற மாதிரி இபாதா கிடையாது, நாவுக்கு அதிக வேலை கொடுப்பதுதான். ஏன் தெரியுமா, இந்த நாவு இருக்குல்ல, பாவம் செய்வதற்கு, சமூகத்தை பிரிப்பதற்கு, குழப்பத்தை உண்டாக்குவதற்கு, அடுத்தவனை கெட்டவன் ஆக்குறதுக்கு எல்லாம் நாவு தான் ஏஜென்ட். அந்த நாவுக்கு இந்த 10 நாளும் வேலை கொடுக்காம இபாதாவுக்கு வேலை கொடுங்க என்பதுதான் அந்த அடிப்படை. எனவே இந்த 10 நாளும் இபாதாவில் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுதான் முதன்மையில் பெற்ற இபாதாவாக இருப்பதனால் அந்த இபாதாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.